எதிர்காலத்த நினைச்சாலே ரொம்ப கவலையாவும், பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்போதும் ஏதோ ஒரு கவலை வந்துருது. ஏதோ ஒரு பயம் வந்துருது. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது? பசங்கள எப்படி படிக்க வைக்கிறது? அப்புறம் பசங்களுக்கு எப்படி நல்லபடியா அவங்கள ஹையர் எஜுகேஷன் குடுக்குறது? எப்படி நல்ல வேலை வாங்குறது? அப்படிங்கிற மாதிரி பல கவலைகள் எதிர்காலத்த பத்தி மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கா? அதனால மனசுக்குள்ள பயம் வந்துட்டே இருக்கா? என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுமோ? என் ஃபேமிலியோட ஃபியூச்சர் என்ன ஆகுமோ? அப்படின்னு எந்நேரமும் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கா? அதனால மன நிம்மதியே இல்லாம இருக்கா? கண்டிப்பா. உங்களால இந்த எதிர்காலத்த பத்தின ஃபியர ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்காக எதிர்காலத்த பத்தி கவலையே படாம இருக்க மாட்டோம். அதுக்காக பிளான் பண்ணாம இருக்க மாட்டோம். ஆனா, பிளான் பண்றதுங்கிறது வேற, பயப்படுறதுங்கிறது வேற இல்லையா? அதனால எதிர்காலத்த பத்தி கவலைப்படாம, பயப்படாம, நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருந்துகிட்டே, எதிர்காலத்த நீங்க நெனைக்கிற மாதிரி நல்லபடியா உருவாக்கிக் கொள்ள முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எ எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய எதிர்காலத்த பத்தின அக்கறை இருக்கு. நம்மளுடைய ஹெல்த்த பத்தின அக்கறை இருக்கு. நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ பத்தின அக்கறை இருக்கு. நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சர பத்தின அக்கறை இருக்கு. ஆனா அக்கறைங்கிறது வேற, கவலைங்கிறது வேற இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கவலைப்படுறப்போ, நம்மளுடைய மன நிம்மதி போயிடுது. நம்மளுடைய மன நிம்மதி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பல பிரச்சனைகள புதுசா உருவாகுறதுக்கு நாமளே வழிவகை செஞ்சு குடுத்துடுறோம்னு அர்த்தம். அதுக்கு பதிலா, ஒவ்வொரு நாளும் நீங்க ஏதாவது ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஃபியூச்சர பத்தி ஏதோ ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு பயம் வருது அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளார கேட்டு பாருங்க. எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும். என் லைஃப் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறது உண்மதான். ஆனா, ஃபியூச்சர்ங்கிறது என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா, இன்றைய நாள், இன்னைக்குங்கிறது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ, ஃபியூச்சர்ங்கிறது என்னுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா, இன்றைய நாள் அப்படிங்கிறது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எதிர்காலத்த நான் எதிர்பார்க்கிற மாதிரி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அப்படிங்கிற கேள்விய உங்களுக்குள்ளார கேட்டு பாருங்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த எதிர்காலத்த பத்தின ஃபியர் வரப்போ, இந்த கேள்விய நீங்க கேட்டீங்கன்னா, உங்க மனசு அதுக்கான வழிய சொல்லும். ரைட்டா? எஸ்பெஷலி உங்களுடைய ஆழ்மனம் இருக்கு இல்லையா? அது இந்தந்த வழிகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்படிலாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஆழ் மனசே உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்கும். ஸோ, அத நீங்க ஃபாலோ பண்றப்போ, நீங்க நினைக்கிற மாதிரியான நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களால உருவாக்கிக் கொள்ள முடியும். 2வது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் எதிர்காலத்த பத்தி யோசிச்சு, கவலைப்பட்டு, மனசு நிம்மதிய இழக்கிறப்போ, இன்னொரு கொஸ்டின உங்களுக்குள்ளார கேட்டு பாருங்க. நான் எதிர்காலத்த பத்தி பயப்படுறேனா? இல்ல நான் பிளான் பண்றேனா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, பிளானிங் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தேவை. இப்போ 2 வருஷம் கழிச்சு எனக்கு இவ்வளவு செலவு வரும். நான் இந்த செலவ எப்படி மீட் அவுட் பண்றது? அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கு பிளான் பண்ணணுமா? கவலைப்படணுமா? இந்த கேள்விய உங்களுக்குள்ளே நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா கவலைப்படுறதுங்கிறது எந்தவித சொல்யூஷனையும் குடுக்க போறதில்ல. ஆனா, நீங்க பிளான் பண்றதுங்கிறது அதுக்கான ஒரு வழிய உங்களுக்கு காட்டும். இது 2வது இந்த விஷயத்த கேட்டு பாருங்க. எதிர்காலத்த பத்தின கவலை வர்றப்போ, நான் இத பத்தி பயப்படுறதா? இல்ல நானு பிளான் பண்றதா? இது 2வது. ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த மாரி கேள்விகளை உங்க மனசுகிட்ட நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே, உங்க மனசு அதுக்கு வழி சொல்லும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி இருக்கப்போ, மனசுல ஒரு தெளிவு வரும். மனசுல தெளிவு வந்தது அப்படின்னாலே, பயம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். 2வதா இந்த கேள்விய கேட்டு பாருங்க. நான் தி ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் பிளான் பண்ணணுமா? இல்ல பயப்படணுமா? இது 2வது. 3வது ஒவ்வொரு தடவையும் எதிர்காலத்த பத்தி ஃபியரோ, ஒரு கவலையோ வர்றப்போ, 3வது இந்த கேள்விய கேட்டு பாருங்க. அது என்ன அப்டின்னா, 3வதா என்ன ஒரு விஷயம் செய்யலாம் அப்டின்னா, ஃபியூச்சர பத்தின எந்நேரமும் நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க அப்டின்னா, ஆக்சுவலா பிசிக்கலா உங்க உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கும். மனசு வந்து எங்கேயோ இருக்கும். இது மாரி நீங்க நெறைய பேர பார்த்திருப்பீங்க. வண்டி ஓட்டிட்டே போவாங்க. நீங்க எய்த்தாப்ல வந்தா கூட அவங்களுக்கு உங்கள தெரியாது. நீங்க நடந்து போறப்ப நீங்க கையாட்டினா கூட அவங்க உங்கள கவனிக்க மாட்டாங்க. ஏன் அப்டின்னு சொன்னா, உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கும். மனசு எங்கேயோ இருக்கும். இதே மாதிரி இருக்கிறப்போ, எப்போதும் இந்த பிரசன்ட் மொமெண்ட்ட வந்து நம்ம லூஸ் பண்ணிருவோம். அதாவது நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் என்ன செஞ்சா என் ஃபியூச்சர நான் தான் சரி பண்ணிக்க முடியுங்கிற தாட்டே வராது. ஆல்வேஸ் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிற மாரி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தா, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம மிஸ் பண்ணிருவோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய எதிர்காலத்த பத்தி உங்களுக்கு கவலையோ, பயமோ வர்றப்போ, பிரசன்ட் மொமெண்ட்க்கு வர்றதுக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. நம்பர் 1 ஒண்ணு நீங்க இருக்கிற இடத்த திரும்பி பாருங்க. எய்த்தாப்ல நீங்க நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா, எய்த்தாப்ல வர மனிதர்களை பாருங்க. ரோட்ல இருக்கிற மரம், செடி, கொடிய கொஞ்சம் திரும்பி பாருங்க. அதே மாதிரி டெய்லி காலையில மைண்ட்ஃபுல் பிரீதிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யுங்க. அதாவது உங்க மூச்ச கவனிச்சு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துருங்க. அதே மாதிரி நீங்க சாப்பிடுறப்போ, நீங்க உங்களுடைய சாப்பாட்ட ரசிச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரியான மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ரெகுலரா செய்யுங்க.
இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யறப்போ, உங்க மனசு பிரசன்ட் மொமெண்ட்க்கு இருக்க ஆரம்பிக்கும். எப்போதோ நடக்க போற விஷயத்த பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு, இப்ப இருக்கிற பிரசன்ட் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுடைய கவனம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ, நீங்க செய்யற வேலைகளை சரியாவும், திறமையாவும் செய்வீங்க. ஸோ, அதோட ரிசல்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இல்லையா? ஸோ, அதனால உங்க மைண்ட பிரசன்ட் மொமெண்ட்க்கு கொண்டு வாங்க. ஸோ, இந்த 3 விஷயங்கள திரும்பி சொல்றேன். எப்பல்லாம் உங்களுடைய எதிர்காலத்த நெனச்சு உங்களுக்கு பயம் வருதோ, 3 கேள்விகள கேளுங்க. நம்பர் 1, என்னுடைய எதிர்காலம் என்னுடைய கையில கிடையாது. இந்த பிரசன்ட் மொமெண்ட் தான் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சோ, எதிர்காலத்துல நான் நல்லா இருக்கணும், என்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அப்படிங்கிற கேள்விய 1 கேளுங்க. 2வதா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்க பயப்படுறப்போ, எதிர்காலத்த பத்தி நானு பயப்படுறேனா? திட்டமிடுறேனா? எது எனக்கு தேவ? பயப்படணுமா? இல்ல திட்டமிடணுமா? 2வது எதிர்காலத்த பத்தின உங்களுக்கு கவல வர்றப்போ, நான் இதுக்கு கவலைப்படுறதா, பயப்படுறதா, இல்லன்னா பிளான் பண்றதா? எது இந்த நிமிஷத்துல தேவ? எது எனக்கு எதிர்காலத்துக்கு உதவி செய்யும்? அப்படின்னு இந்த கொஸ்டின உங்களுக்குள்ளார கேட்டு பாருங்க. 3வது எதிர்காலத்த பத்தி யோசிக்கிறப்பல்லாம் மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸஸ செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய மூச்ச கவனிங்க. உங்கள சுத்தி இருக்கிற விஷயங்களை பாருங்க. அந்த மாரியான மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டீஸ பண்ண ஆரம்பிங்க. அப்போ எதிர்காலத்த பத்தின உங்க ஃபியூச்சர நெனச்ச அந்த உங்க ஃபியூச்சர பத்தின ஃபியர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். கவலைங்கிறது குறைய ஆரம்பிக்கும். நிம்மதிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஏன்னா, மனசு நிம்மதியா இருக்கிறப்ப தான் உங்களால எந்த விஷயத்தையும் சரியா செய்ய முடியும் இல்லையா? ஸோ அப்படி செஞ்சா தான் நீங்க எதிர்பார்க்கிற பல நல்ல விஷயங்களை எதிர்காலத்துக்கு உங்களால உருவாக்கிக்க முடியும். எதிர்காலம்ங்கிறது என்னைக்கோ வரப்போறது. ஆனா, பிரசன்ட் மொமெண்ட் தான் நம்ம கையில இருக்கு. அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறப்போ, நீங்க செய்ற செயல்கள் எல்லாமே சரியா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான நல்ல ஒரு எதிர்காலத்த உங்களுக்கும் உருவாக்கிக்க முடியும். உங்களுடைய ஃபேமிலிக்கும் நீங்க உருவாக்கிக் கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம்.